Hello guys, welcome back to my channel. ஸோ இன்னொரு டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி டெஸ்ட் ரைவ் பார்க்க போகிறோம் நீங்கள் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பெனிலி இம்பீரியாலே 400 தாங்க. ஸோ இந்த பைக்கோட வாக் அரவுண்ட் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் தென் இதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த கீ, இந்த கீ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இருக்க மாதிரி ப்ரெஸ் டைப் கீயாக தான் இருக்குது. இது கையிலே வச்சிருக்கும் போது ஒரு சூப்பீரியர் லக்ஸுரி ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் பழைய ரெட்ரோல் ஸ்டைலில் இருக்க மாதிரி ஹேலஜன் பல்ப்ஸில் கொடுத்துருக்காங்க. சுற்றி ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல த்ரோ விஷன் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அதே மாதிரி ரவுண்ட் டைப் ஹேலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே க்ரோம் ஃபினிஷில் ரொம்ப கிளாசிக் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 374 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர், போர் வந்து 72.7 mm, ஸ்ட்ரோக் லென்த் வந்து 90 mm, 4 valves per சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ 8:5:1 கொடுத்துருக்காங்க. இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கிளச் பார்த்தீங்கன்னா மல்டி டிஸ்க் வெட் பிளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் அது. அதே மாதிரி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க. ரிசர்வில் 2 liters கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 19 inch கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் பார்த்தீங்கன்னா 18 inch கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 100/90/19 கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் வந்து 130/80/18 கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வந்து 2 பிராண்ட் டயர்ஸில் அவைலபிளாக இருக்குது. டிவிஎஸ் அண்ட் எம்ஆர்எஃப் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டயர் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுக்கல, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஸ்போக்ஸ் வீல்ஸில் இந்த ப்ரைஸ் செக்ஷனில் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த வண்டியோட சாசி பார்த்தீங்கன்னா டபுள் கிராடல் சாசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இருக்க வைப்ரேஷன்ஸ் ஈக்குவலாக 2 சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இந்த பைக் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது, ரெட், சில்வர் அண்ட் பிளாக். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வண்டியோட கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி ரெட் கலரில் ஸ்டிச்சஸ் அந்த ரெட் கலர் பைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் டியூவல் சேனல் ஏபிஎஸ்லாம் வருது. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm கொடுத்துருக்காங்க. ரியர் பைக் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேலிபர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 2 pistons அண்ட் ரியரில் சிங்கிள் piston கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ரியர் பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் வந்து 2170 mm, ஓவரால் வித் வந்து 820 mm, ஓவரால் ஹைட் வந்து 1120 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் 780 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இது ரொம்ப காம்பேட்டபிளாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 1440 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 205 kgs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமான சீட்டாக தான். இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுடலாம். கேமரா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பேசினேன்னா கூட தெரில. ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த வண்டி ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ரைட் பை வருங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்குது. பட் ஸ்டில் அந்தளவு டிஃப்ரென்ஸ் தெரியல. மாஸ்டர் சிலிண்டர் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் மாஸ்டர் சிலிண்டர்ஸ் நிறைய ஆயில் உள்ளே பிடிக்கும் போல். ஸோ நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களோட பிரேக் ஃபேடெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஒரு க்ரூசருக்கு ஏற்ற டார்க்கே இல்லை, ரொம்ப நிறைய டார்க் இருக்குது வண்டியில். நல்லா இருக்குது. ஃபன் டு ரைட் வெஹிக்கிள். அதே மாதிரி மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டாக இருக்குது. நல்ல ஒய்டர் மிரர்ஸ் க்ரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் ரெட்ரோ லுக்கில் இருக்குது. எனக்கு எப்போயுமே ரியர் மிரர் நல்லா இருக்கணும் எப்பயுமே, இல்லைன்னா நமக்கு ஓட்டவே வராது மிரர்ஸ் எல்லாமே. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அப்படி சொல்லி பழகிட்டேன்.
ஹாரன் ஆஸ் யூஷுவல் இந்த ஹாரன் தான் எல்லா வண்டிக்கும் வரும், அதே மாதிரி ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் ஃப்ளாஷர் ஃபஸ்ட் அண்ட் செக்மெண்ட் வெரி குட் ஆட் ஆன். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் ஒன்ஸ் அகேன் வெரி குட் ஆட் ஆன். நல்ல அப்ரைட் பொசிஷன், நல்ல க்ரூசருக்கான பொசிஷனாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா அப்ரைட்டாக, ரொம்ப ஒரு லெஷர்ட் பொசிஷனாக இருக்குது. வண்டி ஹைட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது எனக்கு கம்பேர்ட் டு நம்ம ஹார்லியும் சரி ராயல் என்ஃபீல்டும் சரி, கொஞ்சம் ஹைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி ஃபுட்பேக்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா இல்லை எதனால் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக த்ராட்டில் லேக் கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் நான் கண்டுபிடிச்சது அதுதான். ரொம்ப ஹீட்டும் இல்லை, ரைட் லெக்கில் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகுது. ஸோ அபவ் 300 போயிட்டாலே கொஞ்சம் ஹீட்டு வர தான் ஆரம்பிக்கும். கிளச்சு ரொம்ப லைட்டாக இருக்குது, ஒரு வெட் பிளேட் கிளச்சுக்கான அந்த குவாலிட்டியே இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பர் கிளச்சுக்கு மாதிரி கிளச்சு இருக்குது. குட், கை வலியே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி கியர் எங்கேஜ் ஆகிறதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பாக எங்கேஜ் ஆகுது. நமக்கு நல்லா தெரியுது கியர் எங்கேஜ் ஆகுதுங்கிறது. ஸோ ஹெட்லைட் எப்பயுமே ஆனில் தான் இருக்கும். BS6 BS4 நார்ம்ஸில் இது வந்து இனிஷியல் பைட் பிரேக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் பிரேக் பேட்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. சூப்பர் செராமிக் பிரேக் பேட்ஸ் இருக்குது, WH பேட்ஸ் இருக்குது. எல்லாமே இது டெஸ்ட் வெஹிக்கிளுங்கிறதுனால ஃப்ரண்ட் டிஸ்கில் இருக்க த்ரெட்டில் நம்ம பிரேக் பிடிச்சி உள்ள லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே லைன்ஸ் நம்ம ப்ராப்பராக விழணும், அப்போ தான் பிரேக்கோட பைட் இருக்கும். மேபி புது பைக்னால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். லைன்ஸ் ஒன்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த பிரேக் அந்த கிறிஸ்பினஸ்லாம் கொஞ்சம் வந்துடும். ஓகே, சிட்டி டிராஃபிக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்ல கான்ஃபிடன்ஸ் வருது லீன் பண்ணும்போது, அப்படியே த்ராட்டில் ஓப்பன்லேயே நல்ல கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ எந்த விதமான சஸ்பென்ஷன்ஸ் குறையும் இல்லை இப்போ வரையும். ரொம்ப குஷியாக தான் இருக்குது. ஓவர்டேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வண்டி லெஷராக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகுது. ஸ்ட்ரெயினே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் இல்லை, வண்டி சூப்பராக போச்சு. நிஜமாகவே இந்த வண்டியில் வைப்ரேஷன் சுத்தமாகவே இல்லைங்க, நிஜமாக இல்லை. ஹை ஸ்பீட்ஸில் தெரியல, ஆனால் இப்போ நான் போன ஸ்பீடு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது பைக். இன்ஜின் நோட் காலில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே அப்படியே லவுடாக இல்லாமல் சவுண்டாக இல்லாமல் ரிதமாக இருக்குது. ஸோ நல்ல ரிதமாக இருக்குது. RPM 2500லேயே நல்ல டார்க்காக இருக்குது. லைட்டாக கொடுத்தாலே நல்ல கொஞ்சம் அந்த டார்க்கோட ஃபீல் நம்மளோட ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நிஜமாக ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக எங்கேஜ் ஆகுது கியர். நான் அது இந்த பாயிண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக எங்கேஜ் ஆகுது. சிட்டி டிராஃபிக்கில் நல்லா தாங்க இருக்குது ஓட்டா, நல்லா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹைவே க்ரூசர், சிட்டி கம்யூட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேர்ட் கியரில் நல்லா க்ரூஸ் பண்ண முடியுது. இன்கியர் ஆக்சிலரேஷன் சூப்பராக இருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். ஸோ டார்க் அந்த ஃபிகர்ஸ் நம்ம ஹையாக இருக்கிறதுனால இன்கியர் ஆக்சிலரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 21 bhp 29 Nm ஆஃப் டார்க்ஸ் ரொம்ப எவ்வளோ பாருங்கள். நல்ல கார்னரிங்க்கு நல்லா இருக்குங்க வண்டி. ஸோ நல்லா பிரேக் பண்ணிகிட்டே கார்னர் பண்ணவும் ட்ரையல் பிரேக்கிங்க்கும் நல்லா இருக்குது பாருங்கள். மிட் கார்னர் பிரேக்கிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் அது அப்படி அந்த ஷாக்கை ஃப்ரண்ட்டில் வர சஸ்பென்ஷன் ஷாக்கை நல்லா அப்சர்வ் பண்ணுது, நல்லா டேக்கிள் பண்ணுது. ரொம்ப அப்படியே பாட்டம் ஆகலை சஸ்பென்ஷனு மிட் கார்னர் பிரேக்கிங்கில். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி அப்படியே வெட்டும் கார்னர்லாம் நீங்கள் பிரேக் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபோர்ஸ் நல்லா ஈக்குவலாக ஓரளவு நல்லா மாடரேட்டாக ஷாக்கை உள்ளே வாங்கி தான் சஸ்பென்ஷன் பிரேக்கிங் அப்போ நம்ம ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிரேக்ஸ் மட்டும் ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. மேபி நான் சொன்ன மாதிரி அந்த த்ரெட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த லைன்ஸ் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏபிஎஸ் ரொம்ப சீக்கிரமாக கிக்கின் ஆகுது. அதாவது நார்மலாக ஸ்கிட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக கிக்கின் ஆகிடுது. ஸோ அது கொஞ்சம் பிரேக் டிலேக்கு வாங்க பிரேக் டிலேக்கு அது கொஞ்சம் காரணமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரெசிவான ஏபிஎஸ்ஸாக இருந்திருக்கலாம். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு ஃபன் டு ரைடுங்க, பயங்கர ஃபன்னாக இருக்குது. என்னால் த்ராட்டில் கையில் பிடிக்கவே முடியல.
ரொம்ப ஸ்மூத்தாக வேறு இருக்குது த்ராட்டில். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நல்லா தான் டேக்கிள் பண்ணுது, அடியில் இடிக்கிறதும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஷோரூமை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம், நம்ம பிட் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். இந்த ஸ்பீடு பிரேக்கரை பார்ப்போம். நல்லா இருக்குங்க. ஷோரூமோட புக்கிங் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் இங்கே டெஸ்ட் ரைட்னாலும் சரி, வண்டி புக் பண்ணுறனாலும் சரி, நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி. ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு பைக் ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப். ஸோ இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் திருச்சியில் பார்த்தீங்கன்னா 2,39,799 rupees ஒன்லி. ஸோ ஃபஸ்ட் வீக்லேருந்து இதோட ப்ரைஸ் ஹைக் ஆகும்னு என்கிட்ட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சொன்னாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் அதுக்குள்ளே போய் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of